தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே? சிரிச்சனா? இல்லையே, நான் சும்மா தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சிரிச்சீங்களே, நான் தான் பார்த்தேனே. சரி விடுங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு புரியுது. ஆனா அதை ஒத்துக்க மாட்டீங்க மல்லிமா. கேக் என்னாச்சு, ரெடியா? வந்துடும் வெண்பா, ஃபோன் பண்ணிட்டேன். டாடாக்கு வரிசையா அடுத்தடுத்து சஸ்பென்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பர்த்டேவை ஒரு மறக்கவே கூடாது. மேடம் மேடம் யார் ஆர்டர் பண்ணிருக்காங்க? நாங்க தான். மேடம் மல்லிங்கரங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. வாங்க மாட்டாங்க பாருங்க மல்லிமா. ரஞ்சி, நீ போன் எடுத்துட்டு வா, நான் பே பண்ணிடுறேன். மேடம் மல்லி மேடம் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. சரி கொடு. நாங்க மேடம். தேங்க்யூ மேடம். பா பரவாயில்லையே, காலையில இருந்து என் தம்பி அசத்திட்டே இருக்க. கார்ல பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்த, தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணிருந்த. இப்போ என்னடானா கேக்கு? சும்மா இல்லல்ல, அங்கன்வாடி ஒண்ணும் இல்லாதவ இல்லையா? சும்மா அதிரடியால இருக்கு. மல்லி, மாமாவோட டேவே ஸ்பெஷல் ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லணும் இல்லையா? பின்ன படிப்புல ஸ்கூல்ல தாண்டல, மத்தபடி மேற்படி விஷயங்கள் எல்லாம் இவகிட்ட தாண்டி நீ படிச்சுக்கணும் ரஞ்சி. மேற்படியா? மேற்படினா உனக்கு தெரியாதா? அதான் இந்த ஆம்பளைங்களை மயக்கி மடக்கி எப்படி முந்தானையில சொருகிக்கணும்னு தோ இவகிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதுல இவ PhD. மேற்படினா என்னன்னு சொல்லி கொடுக்காம தான் எங்க அம்மா வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா என்ன? ஏய், அடிச்சுனா பாரு. அடிச்சா கை இருக்காது மேடம், இறக்குங்க. விஜய் சாரை கூப்பிடவா? இன்னைக்கும் பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன். நீங்க என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா நடத்த கட்டவன்னு பேசுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி பேசுறவங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்னு எங்க மனசுல இருந்து ஒரு நிமிஷம் சாப விட்டா கூட அழிஞ்சு போயிடுவீங்க, புரியுதா? ரஞ்சி, கேக்க சீக்கிரம் ஓபன் பண்ணு. மேடம் சாபம் விட்டதில்ல, கேக் அப்படியே உருகிட போகுது. வெண்பா போ, உன் டேடாவை கூப்பிடு, கேக் கட் பண்ணிடுவோம். பயப்படாத, நாங்க ஆர்டர் பண்ண கேக்குன்னு சொல்லி மாமாவை ஏமாத்த மாட்டோம். ராஜிமா, என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்களா? மல்லிமா, கேக் மாறி வந்துருச்சு. கேக்கெல்லாம் மாறி வரல, இவதான் ஆளே மாறி வந்திருக்கா. என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுனா? இப்ப கூப்பிடு விஜய் சார், வந்து பார்த்து அப்படியே மெச்சிப்பான். நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, கிளம்புன்னு சொல்லுவான். அதானே, பழைய காதலனை நினைச்சு ஆர்டர் போட்டிருப்பா போல. அப்படிதானே மல்லி? தேவையில்லாம பேசாதீங்க. நான் அவர் பேர் தான் எழுதி கொடுத்தேன். அதத்தானே ரஞ்சிதாவும் சொன்னா.
உன்னோட அவர் பேரை தானே எழுதி கொடுத்திருக்க, மனசுல இருக்கிறது தானே வெளியில வரும். பார்த்தல்ல? தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? குழந்தைய வச்சுட்டு என்ன பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? எங்களுக்கு தானே அறிவில்ல தானே? ஆமாமா. ஏன் மல்லி, குழந்தைய வச்சுட்டு செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு சுத்துறியே, அதை என்னன்னு சொல்றது? ராஜிமா விடுங்க, மாமா வரட்டும், அவர்கிட்டயே சொல்லுவோம். அவரே இவ்வளவு கேள்வி கேட்கட்டும். நாம கேட்டா இப்படிதான் ஏடா கூடமா பதில் பேசிட்டு இருப்பா. பத்தினி இல்ல, விடுங்க. மாமா மாமா. இரு ரஞ்சி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விஜய் இவ சொக்குப்பொடி போட்டு கைக்குள்ள வச்சிருக்கா. அவன்கிட்ட இதை காட்டினா கூட என்ன சொல்ல போறான்? என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவ இல்லக்கா, அவளை நம்புங்க, அவள மாதிரி ஒரு குடும்ப பொண்ணை பார்க்க முடியுமா, அப்படி இப்படின்னு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான். நமக்கு எதுக்கு வம்பு? நீ பேசாம அவனை கூப்பிடு, கேக்க வெட்ட சொல்லுவோம். ஆ ஏய், என்ன நீ செஞ்ச சாப்பாட நான் செஞ்சேன்னு சொல்லி என் தம்பிய சாப்பிட வச்சு குழப்பமா இருக்கான்னு எனக்கே ஒரு ட்விஸ்ட் வச்சல்ல, அதான் இப்படி ஒரு ட்விஸ்ட். எப்படி இருக்கு என்னோட ட்விஸ்ட்? நீ ஆர்டர் பண்ண கேக்கு தானே? விஜய் வந்த உடனே இத கொடுத்து கட் பண்ண சொல்ல போறியா? சொல்றி, கட் பண்ண சொல்ல போறியா? வெண்பா, வேற கேக் வேணா நம்ம ஆர்டர் போடலாமா? எவ்வளவு நேரம் ஆக போகுது? நம்ம உடனே வேற கேக் ஆர்டர் ஹலோ போடலாம். ஹலோ, தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் குப்பையில போடு. குப்பையிலையா? என்ன சொல்றீங்க? குப்பையிலையான்னு கேக்குற? உன் சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் நேம் போட்ட கேக்க ஏன் மாமாவை வந்து கட் பண்ண சொல்றியா? ஏய், தூக்கிட்டு போ சொல்றாங்கல்ல. ஏய், இத தூக்கிட்டு போய் குப்பையில போடுன்னு சொன்னேன். என் தம்பிக்கு இதோட பிரமாதமான கேக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏய், சீக்கிரம் தூக்கிட்டு போயிடு, இல்லனா அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். என்னடி, கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல புருஷனுக்கு கேக் வாங்கணுமே, இப்போ நம்ம கையாலே அதை குப்பையில போட போறோம்னு வலிக்குமே. வலிக்கும், வலிக்கணும். அதுக்கு இந்த கேக்கையா கட் பண்ண முடியும்? ஏய், எடுத்துட்டு போய் போட்டு வா, மாமா வந்துட போறாரு. போ. தேவைதான் அவளுக்கு. எதுக்கடி இப்ப முறைக்கிற? அப்படியே கண்ணு மொழிய நோண்டி எடுத்துருவேன். போ, உள்ள போடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.